டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின் அதை எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியும், சிறப்பாக செயல்படுத்திக் கொள்வது எங்கனம் என தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே ஒரு 10-15 பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் 5 சென்சஸ்க்கு தேவையான செய்திகளை அது என்ன அது பாட்ட செயல்களை ஒரு பயிற்சி முறையில் செய்து கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன், அதில் இல்லாமல் சேலஞ்சிங் டாஸ்க், மல்டிபிள் டாஸ்க் அட் தி கிவன் டைம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நம்மளோட மூளைக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் இது எல்லாமே சேலஞ்சிங் அப்படின்ற வார்த்தை 60 வயசுக்கு தாண்டின பிறகு தான் இருக்கணும்னு இல்லை. 60 வயசுக்கு முன்னாடியே ஈவன் வென் வி ஆர் என்ன கிராசிங் த 40th பர்த்டே அந்த நேரத்தில் கூட சில விஷயங்கள்லாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஒரே சமயத்தில் 2 விதமான வேலைகளை செய்ய பழகிக்கணும். ஒன்று எழுதணும், இன்னொன்று ஓரலாக சொல்லணும். இல்லாட்டி ஓரலாக சொல்லும்போது சில சமயத்தில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். சமயமாக நம்ம வேகமாக சொல்லிட்டு வரும்போது somebody will come and speak to us. அது என்னது, நம்ம அதை காது கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனால் அதையும் காதில் வாங்கிட்டு நம்ம சொல்கிற நம்பரையும் தவறு இல்லாமல் சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு டாஸ்க்கு, சக்ஸஸ்ஃபுல் டாஸ்க். தெரியுமா, அவங்க நடுவில் டிஸ்டர்ப் பண்ணால் கூட அவங்க வரிசையாக சொல்கிறத விடாத சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நிறைய மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் இல்லை இது. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ பேசிகிட்டே இருக்கோம், நம்பர் வரிசையாக சொல்லிட்டு வரோம் அப்படின்னா நடுவில் யாராவது பேசினா அந்த நம்பர் விட்டு போயிடுது. திருப்பியும் ஆரம்பிக்கும் போது வி ஆர் ஸ்டார்டிங் அகெயின் ஃப்ரம் த பேக், ப்ரீவியஸ் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இல்லாட்டி போனால் 2 நம்பர் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். தீஸ் திங்ஸ் ஆர் நாட் என்ன நம்ம எக்ஸாமினேஷனுக்கு இல்லை, விளையாடுறதுக்கான இதெல்லாம் சரியில்லை, தப்புன்னு சொல்லிடுவாங்க. நோ 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 யூ ஹவ் மிஸ் 2 numbers இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மார்க் கிடையாது, இவருக்கு என்ன உனக்கு சான்ஸ் போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மூளைக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோம், அதுக்கு ஒரு மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் செய்யறதுக்கு மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லணும்ல, அதுபோல் 4-5 வேலையை ஒன்றா செய்யறதுக்கு கொடுக்கும்பொழுது இதுபோல் நடுவில் ஒரு நம்பர் மிஸ் ஆகுதோ, இல்லாட்டி போனால் நம்ம ரெகுலராக ரைம்ஸ் சொல்லிட்டு இருக்கோம், இல்லாட்டி ரெகுலராக டேபிள்ஸ் சொல்கிறோம். 1லேருந்து 20 வரைக்கும் வரிசையாக டேபிள்ஸ் சொல்கிறோம். அந்த மாதிரி டேபிள்ஸ் சொல்லும்போது சம்படி கம்மிங் ரொம்ப க்ளோஸில் நம்மக்கிட்ட சில செய்தியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா சில நம்பர்லாம் நம்ம மிஸ் ஆயிரும். பாருங்கள், நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது குறுக்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லுமா இருக்கோம். ஆனால் உண்மையில் அது என்ன தெரியுமா, அந்த பிரெயின் அதுபோல் நம்மளோட மூளை வெளியிலேருந்து வர சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா அப்படின்றத பார்க்கும்பொழுது 2மே செய்யும். சில நேரத்தில் அது பழக்கத்தினால செய்ய முடியும். ஆனால் அது மாதிரி கொடுக்க ஒரு எக்ஸ்ட்ராவாக மோர் வால்யூம், அது அந்த டெசிபிள் அதிகமாக நம்மளை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் தானாக அது தன்னுடைய இயல்பான வேகத்தை விட்டுடுறது சகஜம்தான், சரியானது தான். தட் இஸ் நாட் எ மிஸ்டேக். அது என்ன பண்ணணும்னு கேட்டால், அதுபோல் இருக்குச்சே பிரெயின் அதை அந்த மல்டி டாஸ்கிங், ஒரே சமயத்தில் 2-3 வேலை செய்ய சொல்கிறோம் இல்லையா, 2-3 வேலை செய்கிறோம், 2-3 டிஸ்டர்பன்ஸ் வருது. சில சமயத்தில் அது டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கண்டினியூஷன் அது கூட போகிறது. அந்த கண்டினியூஷன் ஆஃப் ரிசைட்டிங் த நம்பர் என்ன ஆகுது, இட் கெட் டிஸ்டர்ப். அந்த நேரத்தில் என்ன ஆகும், அது மூளைக்கு ஒரு சவாலாக அமையும். ஆனால் அந்த சவாலை மீண்டு தொடர்ந்து நம்பரில் கேப் இல்லாமல் சொல்கிறதும் ஓகே தான், சரிதான், அதுவும் ஏற்புடையது. ஆனால் அதே சமயத்தில் நம்பரில் என்ன 2-3 நம்பர் மிஸ் ஆகிட்டுது, யார் கண்டினியூங் விட்ட இடத்துலேருந்து இல்லை, எங்கே நிறுந்து பார்த்தோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம்னா தட் இஸ் ஆல்சோ என்ன அக்செப்டபுள், அதுவும் ஏற்புடையது. என்னன்னு கேட்டால், சில நேரத்தில் பிரெயினில் அந்த 1-2 கண்டினியூட்டியில் ஒரு சின்ன நம்பர் மிஸ் ஆகிறது சாதாரண விஷயம்தான். அதற்கு இட் இஸ் அ டாஸ்க் டு பி லர்ன்ட் டு கண்டினியூ ஃபர்தர் அப்படின்னு. அதாவது எதில் சத்தம் வந்தாலும் அதோட தொடர்ந்து செய்யறதுக்கு. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம சொல்கிறது ரிசைட்டிங் என்னது, ஓரல் சவுண்டு ரிலேட்டட். அதே மாதிரி வெளியிலேருந்து வர சத்தம் என்னது, அதுவும் சவுண்டு ரிலேட்டட். அது 2மே காதில் கேட்கறது தான். ஆனால் ஒரே சமயத்தில் காதில் வேறு செய்திகள் கேட்கும் பொழுது அது 2த்தையும் ப்ராசஸ் பண்ணச்சே அங்கே தவறு நேர்வது ஏற்புடையது. தவறு நேராமல் 2த்தையும் சரியான அளவில் ப்ராசஸ் பண்ணி சொல்கிறதும் ஏற்புடையது தான். தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் ப்ராசஸிங் த சவுண்ட். There are individual differences in processing the music. இந்த இடத்துல இந்த சவுண்ட் என்ற வார்த்தை we are என்ன தெரியுமா, we are connecting with the music. மியூசிக் என்பது என்ன, it is also related to
சவுண்டு, பட் இட் இஸ் அ ரிஃபைன்டு சவுண்ட். ஒரே நேரத்தில் ஒரு சத்தமாக இருக்கச்சே அதில் சங்கீதமும் சேர்த்து வருதுன்னு சொன்னால், அந்த சங்கீதத்தை நல்ல அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா எத்தனை விதமான சத்தம் வந்தாலும் அந்த சங்கீதம் என்ன ஆகும், அது கண்டினியூஸாக அந்த நோட்ஸ், அந்த ஃப்ரீக்வன்ஸு, அதில் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அப்ளிகேஷனில் அந்த மோடுலேயே அது போயிட்டே இருக்கும். ஸோ ஒலி என்பது ஓசை என்னும் தாண்டி, அந்த கட்டத்தை தாண்டி அதை இசை என்னும் பரிமாணத்துக்கு வரும்பொழுது அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது எங்கேயும் ஏற்புடைய செய்தியாக மாறும். அதனால் ஐம்புலன்களில் செவிக்கு இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி வரப்போகிற பகுதிகளில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.